ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோமாக. தேவாவியானவங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கனத்தை செலுத்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம் இருதயம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். தேவாவியானவர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாவியானவரே, we worship you Lord. உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை தருகிறோம் இயேசுவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. நிர்ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, உமது ராஜ்யம் பெரியது ஆண்டவரே. நீர் மகிமையுள்ள தேவனாகவே இருக்கிறீர். Oh, we worship you Lord. Holy Spirit, உமக்கு நன்றி. மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை தருகிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் புகழும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே இயேசுவே. Oh, we worship you Lord. உமக்கே ஆராதனை தருகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே. Oh, we worship you Lord. We worship you Lord. Oh, we give you the glory. உமக்கே மகிமையை தருகிறோம், உமக்கே கனத்தை தருகிறோம், உமக்கே ஸ்தோத்திரத்தை தருகிறோம் இயேசுவே. நீ நல்லவர் வல்லவர் அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. சாரோனின் ரோஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமையின் ராஜா, எங்கள் தகப்பனாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உமது செயல்கள் ஆண்டவரே தடைப்பட்டு போவதில்லை இயேசுவே. பரிசுத்தரே, we worship. பரிசுத்தரே, we worship. ஆவியானவரே, we worship. உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். நீரே துதிகளுக்கு, நீரே எல்லாவற்றிற்கும் பாத்திரர். நீர் பாத்திரர், நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசுவே. எஸ் ஜீசஸ். மகிமையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லமையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாங்கள் நுழைகிறோம். ஓ, we worship you alone. உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Thank you Lord. நன்றி அப்பா. ஓ, நீ பயங்கரமான தேவன். ஓ ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். உமக்கு நாங்கள் நன்றியை தருகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறவரே நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. எங்கள் துதிகளில் பிரியப்படுகிறேன், எங்கள் துதிகளில் பிரியப்படுகிறேன் இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. Thank you, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you. எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறீர். Thank you, thank you Lord. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம், உமக்கு நாங்கள் துதிகளை தருகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. Oh hallelujah. We worship you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. Oh thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஷாலோம் அனைவருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கைகளை தூக்கி சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர்? ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் களி கூற வேண்டும். பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஒரு பொழுதும் அவர் மறக்கவே இல்லை. ஆமென்.
ஹalleluya. தேவனுடைய வார்த்தை அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருந்தாலும் அந்த வார்த்தை நம்ம இடத்துல வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். தேவன் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், அந்த காய்ந்து போயிருக்கிற உளுந்து போயிருக்கிற எலும்பு இடத்துல பேசு, அந்த எலும்பு உயிர்ப்பிக்குமா? கண்டிப்பாகவே உயிர்ப்பிக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் உளுந்து போயிருக்கலாம், ஆனால் தேவ ஆவியான நம்ம இடத்துல வரும் பொழுது எப்படிப்பட்ட காரியமானாலும் அது உயிர்ப்பிக்கும். ஆமென். நம் தேவனை வேகமாக ஆராதிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். தேவ ஆவியான ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். தேவனை ஆராதிக்க உற்சாகமா இருக்கிறீங்க, அப்படியாக எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் சொல்லுது 1 Corinthians 4:20. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவ ராஜ்யம் பேச்சில் இல்லை, ஆனா தேவ ராஜ்யம் பலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆமென். அந்த வசனத்தோட மீனிங் என்னன்னு ஆராய்ச்சி. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாட போறோம். அந்த பாட்டு டைட்டில் என்ன தெரியுமாங்க? சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அப்படின்னு படிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு நம்ம ஆண்டு கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, இந்த வசனமும் சொல்லுது, அந்த பாட்டில் உள்ள சரணமும் ஒன்று சொல்லுது, தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, ஆனால் தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதுன்னு நினைத்துவாங்க. தேவராஜ்யம் சும்மா நம்ம வாயில பேசுற ஒரு விஷயம் இல்லை, ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆமென். என்னத்து செய்ய பவர்ஃபுல்னா, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண, நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்க பலம் உள்ளது தேவராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை சுமாரான ஆண்டுல இருந்து சூப்பர் நேச்சுரல் ஆண்டா மாற்றக்கூடிய வல்லமை தேவராஜ்யத்திற்கு. ஆமென். நீங்க ப்ரோக்ளைம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த வருடம் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஆமென். தேவனை துதித்து பாடுவோமா? Thank you Jesus. Thank you Lord. இந்த வருஷம் அப்பா அற்புதம் அதிசயம் ஆண்டவரே நடக்க போகுதுப்பா. Thank you Jesus. என்னோட சேர்ந்து பாடுங்களா? அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Thank you Jesus. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Thank you Jesus. ஒன்னாவது சரணத்தை படிக்க போறோங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, ஆனா அவருடைய பலத்தில் உள்ளது. ஆமென். தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது. நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுது. அத உன் கண்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Thank you Jesus. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல். அற்புதம் அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. விசுவாசத்தோடு அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. தடையாய் நிற்கும். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கேள்வி கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுது. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுது.
நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர். அற்புதம் அதிசயம், அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. உண்மை அறிக்கை செய்வோமா? எஸ் ஜீசஸ், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த ஆண்டு நடக்க போகுது. ஆண்டவரே, கவலைப்படாத, 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 அற்புதங்கள் குவிய போகுது. எஸ், we believe that Jesus. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. விசுவாசத்தோடு பாடுவோமா? எஸ் லார்ட், இந்த ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு கர்த்தாவே. இது சூப்பர், கடைசியா சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Thank you Jesus. Hallelujah. தேவனுக்கு ஒரு பாலத்தை கைத்தடி விடுமா? Thank you Jesus. இந்த ஆண்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டுங்க. இந்த ஆண்டுல தேவன் நம்ம கொம்பை உயர்த்த போகிறார். ஆமென். வசனம் சொல்லுது, சங்கீதம் 92:10 அவர் நம் கொம்பை உயர்த்தி புதிய எண்ணெயினால் நம்ம அபிஷேகம் பண்ணுவாராம். இந்த கொம்பை உயர்த்ததுன்னா என்ன நானும் யோசிச்சு பார்த்தேன். என்ன சொல்றாங்க, மனுஷனுக்கு சொல்லுவாங்களே அவனுக்கு கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னு, அந்த கொம்பை உயர்த்த போறாரா? என்ன கொம்புன்னு அப்பதான் அந்த வசனத்துல அழகா போட்டிருக்கு, காண்டா மிருகத்தின் கொம்பை உயர்த்துவது போல தேவன் நம் கொம்பை உயர்த்த போகிறார். ஆமென். காண்டா மிருகம்னா ரைனோசரஸ். ரைனோசரஸோட கொம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்து இருக்குதோ அவளுக்கு அவ்வளோ அது பலன் கொண்டு இருக்கும். ஆமென். அவளுக்கு அவ்வளோ அது உயர்ந்து இருக்கும். ஆமென். இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் பலனை கொடுக்க போகிறார், நம்மளை உயர்த்த போகிறார், அதை நம்ம ப்ரோக்ளைம் பண்ண போகிறோம். ஆமென். என் கொம்பை உயர்த்திடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே புதிய எண்ணெயினால் என்ன அபிஷேகம் பண்ண போறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னுக்கு பழைய எண்ணெய் இருக்குதுங்க, ஆனா இந்த வருஷம் புதிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. புதிய உயர்ச்சி, நம்மளுக்கு புதிய காரியங்கள் தேவன் செய்ய போகிறார். அதை விசுவாசத்தோடு பாடுவோமா? என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரப்பா. என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரே, என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. என் கொம்பை, என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரே, என் கொம்பை உயர்த்தினரே, என் தலையை உயர்த்தினரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Yes, Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு
போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்தி. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி. We thank you Lord. இயேசுயா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Yes Jesus. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதி. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you Jesus. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நம்மளை பலப்படுத்தி வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது ஒன்றை செய்ய முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்தி. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு அறிக்கை செய்வோம். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு ஆண்டு வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. We thank you Jesus. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, இந்த ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. எஸ், பழையவைகள் ஒளிந்து புதியவைகள் எழும்ப போகிறது ஆண்டவரே. எழும்பி விட்டது என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை பாடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எஸ் Lord, you have blessed us Lord, for that we will worship you every single day Lord. உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம், என்றென்றும் பாடும் ஆண்டவரே. உம்முடைய புகழை சொல்வோம் ஆண்டவரே, உம்முடைய புகழ்ச்சி சொல்வோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம். We thank you Holy Spirit. We thank you Jesus. என்றும் என் இயேசு
நான் உம்மை பாடுவேன் 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 என்று எஸ் ஜீசஸ் என் இயேசுவின் புகழ் ஜீவிய காலமெல்லாம் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன் நான் உம்மை பாடாமல் வேறென்ன செய்வேன் ஜீவனுமானவரே நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன் என் வாழ்வின் நாயகரே இயேசுவே என் உறைவிட இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம் இயேசுவே இயேசுவே என் உறைவிட இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம் பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே சாபங்கள் போக்கி புது வாழ்வு தந்தவரே பாவ சேற்றில் இருந்து தேங்க்யூ ஜீசஸ் எங்களை தூக்கி எடுத்தவரே எங்கள் சாபங்கள் போக்கினீரப்பா we thank you Jesus புது வாழ்வு தந்த நான் உம்மை பாடாமல் என்ன செய்வேன் ஜீவனுமானவரே நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன் என் வாழ்வின் நாயகரே இயேசுவே என் உறைவிட இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை இயேசுவே தொடருவேன் உம்முடைய அடிச்சுவடைகளை தொடருவோம் ஆண்டவரே இனி வரும் நாள் இயேசுவே இயேசுவே என் உறைவிட இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம் பாடுவேன் என்றும் என் இயேசுவின் புகழ் என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை பாடுவேன் என்றும் பாடுவேன் என்றும் இயேசுவே என் இயேசுவின் புகழ் என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை மட்டுமே பாடுவோம் ஆண்டவரே நான் உம்மை பாடாமல் வேறென்ன செய்வேன் ஜீவனுமானவரே நான் உம்மை தேடாமல் வேறெங்கு செல்வேன் என் வாழ்வின் நாயகரே இயேசுவே என் உறைவிட இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் இயேசுவே
இனி வரும் நாளெல்லாம் இயேசுவே இயேசுவே என் உறைவிடம் இவ்வுலகிலே எந்த நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவதை இனி வரும் நாளெல்லாம் இயேசுவே இயேசுவே என் இயேசுவே என் நம்பிக்கை தொடருவேன் அவர் அடிச்சுவதை இனி வரும் நாளெல்லாம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே, மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே. ஓ மை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவே, எங்களை ஆட்கொள்ளும். மை பாடாமல் வேறு எதுவுமில்லை ஆண்டவரே, மை தேடாமல் வேறு எதுவுமில்லை கர்த்தாவே. நீர் சொன்னால் நாம் செய்வோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, இந்த வருடத்துல கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நீர் சொன்னால் கர்த்தாவே நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனே, we praise you, we thank you Jesus. மக்கு நன்றி அப்பா, அவரை உயர்த்துவோமா. we thank you Jesus, we praise you Lord. மை உயர்த்துகிறோம் அப்பா, மை உயர்த்துகிறோம் இயேசுவே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ மக்கு ஆராதனை இயேசுவே, மக்கே ஆராதனை. Thank you Jesus. மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை இயேசுவே, மக்கே ஆராதனை இயேசுவே. We praise you Jesus. ஓ கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Holy Spirit. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உம்மை மாற்றுமே உயர்த்துகிறோம் இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Thank you Lord. உமக்கே ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட மட்புற பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள். Thank you Jesus. துணையாய் நிற்பதா. ஓ பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு. ஆராதனை
செல்வதால் எனக்கு இந்த கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உமற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு கடலின் மீது நடந்திட்ட, கடலின் மீது நடந்திட்ட. Yes, Jesus. இது எனக்கு முன்னே செல்வதால் அப்பா எனக்கு பயமில்லை ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த. Thank you Jesus. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. We thank you. ஆராதனை இயேசுவுக்கே, உமக்கு ஒருவருக்கே அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசு. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டார், பாதுகாக்க கர்த்தர் உண்டு. ஓ பாதையெல்லாம் அந்தகாரம், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் எஸ் நீர் இருக்கும் வரை ஆண்டவரே பயமில்லை இயேசுவே. பார்வோன் சேனை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தாவே எங்களுக்கு பாதை காட்ட நீர் உண்டு இயேசுவே. ஓ ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ இயேசு ஒருவருக்கே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு, ஆராதனை இயேசுவுக்கே. We thank you Lord. உமக்கே ஆராதனை இயேசுவே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உமக்கே ஆண்டவரே இயேசுவுக்கே. Thank you Jesus. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ உமக்கு ஆராதனை இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை இயேசுவே. ஓ அவரை துதித்து போற்றுவோமா. நம்மை விட்டு விலகாத மேகமே, எங்களோடு எப்போதும் இருப்பவரே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை காப்பவரே, எங்களை விட்டு விலகாத மேகமே உமக்கு நன்றி. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் விலகாத, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத ஓ அறிக்கை சும்மா விலகாத மேகம், விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர்.
சொல்லுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, we praise the Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, we praise the Lord. எங்களை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை அபிஷேகப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை அனுப்பூட்டும் ஆவியானவரே, ஆவியானவரே. Thank you, Jesus. எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் மேகத்தை எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும் இயேசுவே. ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என் சிந்தனையை ஆட்கொள்ளும், இருதயத்தை ஆட்கொள்ளும், ஆவி ஆட்கொள்ளும், ஆத்மா ஆட்கொள்ளும், வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. We surrender to you, Lord. பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பேச்சுல ஆண்டவரே, எங்க மூச்சுல கர்த்தாவே, எங்க சொல்லுல எங்க செயலில கர்த்தாவே, நீங்க கலந்திருக்க வேண்டுமாப்பா. இந்த 2026 கர்த்தாவே முழுவதும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. அவர் பார்த்து சொல்லுமா, என் பேச்சுல என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல yes Jesus, என் செயலில ஆண்டவரே, ஓ எங்க நினைவுல ஆண்டவரே, என் நினைவுல. Thank you Jesus, கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே. விலகாத மேகம் கைகளை உயர்த்தி
மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியே. Thank you, Jesus. தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியா. Thank you, Jesus. ஆவியானவரே, 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 தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. Thank you, Jesus. ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் நன்றி பாஸ்டர் ரவி. Shalom. சமாதானம். Praise the Lord. It's good to be here in the house of the Lord with all of you. இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து இந்த கர்த்தருடைய வீட்டில் இருப்பது குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. I feel very at home in the Tamil section. எப்பொழுதும் தமிழ் ஆராதனைக்கு வரும்போது நான் என் சொந்த வீட்டுக்கு வந்தது போல எனக்கு ஒரு உணர்வு. Not only because I'm Indian, நான் தமிழன் நான் மட்டுமல்ல, but you all make me feel very welcome. ஏனென்றால் நான் இங்கே வந்தபோது எனக்கு கொடுத்த வரவேற்பு எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. Also, I've been given a warning by Pastor Ravi. Only 45 minutes, he said. எனக்கு பாஸ்டர் ரவி ஒரு எச்சரிக்கை கொடுத்தா, 45 மினிட்ஸ், 45 நிமிஷம் தான். So with interpretation, that means I'm preaching only 20-25 minutes. மொழிபெயர்ப்பதனாலே ஒருவேளை 25 நிமிஷம் எனக்கு கொடுக்கப்படும். This morning I preached in BM section more than 1 hour. இந்த கால வேளையிலே பாஷா டிபார்ட்மெண்ட்டில் சுமாராக 1 மணி நேரம் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தேன். Okay, I will abide by the boss. இன்றைக்கு நான் அதிகாரத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறேன். Anyway, we are advancing together in this coming year. பிரியமானவர்களே, இந்த ஆண்டானது நாம் ஒன்றாக முன்னேறுவோம் என்ற தலைப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். The theme for 2026 is Advance Together, and it's taken from the Assemblies of God of Malaysia. Advance Together, the same theme that they are using for this year. ஒன்றாக முன்னேறுவோம் என்ற இந்த தலைப்பானது நம்ம மலேசியா அசம்பிளி ஆஃப் காட்டோடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற அந்த கருப்பொருளை நாம் இன்று அதையும் நாம் நம்ம சபைக்கு நம்ம இதை பயன்படுத்தி இருக்கிறோம். But the scripture verse that we have taken from our church is very different from what the Assemblies of God of Malaysia have taken. ஆனால் இந்த தலைப்பு கீழே நாம் எடுத்த வசனமானது அது அசம்பிளி ஆஃப் காடோட வித்தியாசமான ஒரு வசனத்தை நாம் குறிப்பிட்டு எடுத்திருக்கிறோம். We have taken 1 Corinthians 15:58. They have taken, I think, in Psalm 103, Psalm 100 or something like that. ஓகே, நம்மளுடைய சபைக்கு இந்த தலைப்புக்குரிய சபை வசனமானது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக.
Let's pray. ஜெபம் செய்வோம். Father, we give thanks to you for this evening. We can bring forth your word, O God. பிதாவே, உம்முடைய வார்த்தை இந்த மாலையிலே இந்த சமூகத்தில் இடத்திலே கொண்டு வருவதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. Pray that your word will not return empty but will accomplish all that you plan and purpose for ஆண்டவரே, Kajang Assembly, O God. ஆண்டவரே, இன்று இந்த காஜாங் திருச்சபைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தை இப்பொழுது நாங்கள் பேசும்போது அது கிரியை செய்து வெறுமையாக திரும்பாதபடி நீர் கிரியை செய்யும்படி ஆசீர்வதிப்பீராக. This is our church theme for this year, Lord. ஆண்டவரே, இந்த தலைப்பானது இந்த ஆண்டுக்குள்ள சபைக்குரிய ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And you have appointed, O God, that this word for this season, O God. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இந்த காலத்தில் இந்த வார்த்தையை நீர் நியமித்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறோம். As I speak, O God, let it be rhema to your people, Lord. தகப்பனே, நாங்கள் இன்று பேசும்போது உடைய வார்த்தை அது உயிர் உள்ளதாக ஜீவன் உள்ளதாக கிரியை We செய்வதாக. commit the preaching of the word to you, Lord. இன்று பிரசங்கத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். In Jesus' name, இயேசுவின் மூலம் amen. ஆமென். Let me start by thanking God for his faithfulness over the last 61 years, and in September we will be 62. அன்பானவர்களே, நாம் முதலாவது கடந்த காரியத்தில் ஆண்டவர் நான் பல காரியங்களை தேவன் செய்த காரியங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதிலே நான் ஆரம்பிக்கிறேன். I want to thank each one of you for coming for the services every Sunday faithfully. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். Let's give the Lord a round of applause. ஒரு பலத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். We want to thank God for what he has already done in our church over all these years. பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த சபைக்கு நாம் பல காரியங்களை செய்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். New souls being added, new visitors coming to church, and then making this church their home church. அநேக புதிதான ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னும் புதிதான மக்களும் இந்த சபைக்குள்ளே வந்து அவர்களும் இந்த சபை அவர்கள் சொந்த சபையாக மாற்றிக்கொண்டார்கள். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். I heard the Christmas service was a very powerful service with so many people, 450 over people. நான் கேள்விப்பட்டேன், நம்முடைய திரு சபையிலே கூட கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த நாளிலே சுமாராக 450 பேர்கிட்ட வந்து கூடி வந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். This is a very remarkable achievement. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய விதமான ஒரு அடையாளத்துக்குரிய ஒரு சாதனையாக இருக்கிறது. Another milestone that we are looking forward this year is our new building project. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். அதாவது ஒரு புதிய கட்டடத்தின் திட்டத்துக்குள்ளே நாம் போகிறோம். If all goes well, we hope to begin construction by the end of this year once the approvals all come through. எல்லா காரியங்களும் திட்டத்தின்படி நடக்குமானால் நிச்சயமாக இந்த வருஷத்துக்கு கடைசியிலே இந்த திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். A new hall means a bigger hall, and this will require more souls to be added. அதாவது கட்டடம் பெரிது என்று சொல்லும்போது நாம் என்ன நம்பி நாம் செய்கிறோம் என்றால் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் தேவராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படும் எண்ணத்தோடு நாம் விரிவாக்கிற திட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். We need to continue with our slogan, each one reach one. நாம் தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான தலைப்பு, அதாவது ஒருவரை ஆதாயப்படுத்த வேண்டிய தலைப்பிலே நாம் அதில் இணைந்திருக்கின்றோம். And we are still reaching out to the needy in our community, the poor and those who need help. அதே வேளையிலே நம்முடைய வேலை ஊழியமானது சமுதாயத்தில் தேவையோடு இருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரியமும் இந்த திட்டத்திலே காணப்பட இருக்கிறது. Our church team advance together. நம்முடைய சபை தலைப்பானது ஒன்றாக முன்னேறுவோம். We see stories about advancing together in the Old Testament, where we read in the book of Nehemiah, rebuilding the walls. நாம் பழைய ஏற்பாடிலே வாசிக்கும் போது பிரியமானவர்களே, ஒன்றாக முன்னேறுவோம் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாடில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நெகேமியாவுடைய ஊழியத்திலே அவர் எவ்விதமாக ஒன்றாக சேர்ந்து கட்டுவோம் என்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். Where rebuilding the walls of Jerusalem, where there was opposition, and Nehemiah divided the group of people, the Jews, into one group for fighting against the enemies, another group for protecting
the walls of Jerusalem. இந்த நெகேமியா மனுஷனானவர் அவர் ஜெருசலேம் மதிலை கட்டுற திட்டத்தில் அவர் இறங்கும் போது அவர் செய்த காரியம் என்னவென்றால், ஒன்றாக சேர்வோம் என்று சொல்லும் போது அவர் 2 விதமான குழுக்களை உருவாக்கி, ஒரு குழு ஆனது அவர்கள் யுத்தம் செய்வதற்கும் இன்னொரு குழு ஜெபிப்பதற்காகவும் அவர் விதமாக காரியங்களை அவர் உருவாக்கினார். In the book of Acts, we read in Acts chapter 2 and Acts chapter 4 about the early church when they were preaching the gospel, when the Holy Spirit came upon the early church and they began to speak in tongues, and then they went out to preach the gospel and they were doing it together. ஆதி சபை, அதாவது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எப்பொழுது சபை மக்கள் ஆதி சபையில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பரிசுத்தாவி வல்லமை பெற்றுக்கொண்டு ஒன்றாக வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். The early church advanced the gospel by living in unity and sharing resources and supporting one another in teaching, fellowship, breaking of bread and praying. பிரியமானவர்களே, ஆதி சபை ஒன்றாக முன்னேறுவோம் என்ற காரியத்தை பார்க்கும்போது அவர்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக சேர்ந்து அவர்கள் பல காரியங்களை நன்மைகளை ஒன்றாக பகிர்ந்து கொண்டு அவர்கள் ஒன்றாக ஜெபித்து வாழ்ந்ததை நாம் பார்க்கலாம். Their witness together caused the early church to grow in numbers. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்யும் போது அவருடைய எண்ணிக்கை பெருகுனுதான். Because they were united. அதுக்கு காரணம் என்ற அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள். In Mark chapter 2, மார்க் 2ஆம் அதிகாரம் verses 1 to 12, 1 லிருந்து 12 வரைக்கும் we வாசித்து read the பார்த்தீர்கள். story about Jesus healing the paralyzed man. இந்த பகுதியிலே நீங்க பார்க்கும்போது ஒரு ஊனற்றவன், நடக்க முடியாத ஒரு நபரை இயேசு சுகமாக்கினார். When the paralyzed man's friends, 4 of them, they couldn't bring Jesus they couldn't bring the paralyzed man to Jesus because of the crowd. இந்த பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் நடக்க முடியாத படுக்கையாக இருக்கிற ஒரு நபரை 4 பேர் சுமந்து இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவண்டை சேர முடியாத ஒரு தடை காணப்பட்டது, அந்த சூழ்நிலை இருந்தது. The 4 friends advanced up to the roof and put the man down. ஆனாலும் இந்த 4 பேரும் ஒரு திட்டம் எடுத்து ஒன்றாக சேர்ந்து அவருடைய நண்பனை அவர்கள் கூரைக்கு மேலே, வீட்டுக்கு மேலே கொண்டு போய் அந்த கூரையிலிருந்து அந்த நபரை கீழே இயேசு இருக்கிற இடத்துல நடுவில் இறக்கினார்கள். They worked together to lower the man through the roof. அவர்கள் யாவரும் ஒன்றாக வேலை செய்தார்கள். அந்த மனிதனை மேலே தூக்கி அவங்க நடுவில் அவரை இறக்கினதை பார்க்குற ஒன்றாக செயல்பட்டார்கள். Their united effort and the faith that they shared together led to their friends' healing. பிரியமானவர்களே, அந்த 4 பேருடைய ஒற்றுமை, ஒரு மனம், அவருடைய விசுவாசம் அவருடைய நண்பனை படிக்க இருந்த நண்பனை குணப்படுத்தினது. There is power in doing things collectively and to bring others to Jesus Christ. பிரியமானவர்களே, நாம் ஒன்றாக இருப்போம் என்றால் அதில் வல்லமை இருக்கிறது. மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு இது ஒரு காரணமாக காணப்படும். We see in the book of Proverbs where the word of God says that God used tiny creatures. In Proverbs 30 verse 27, the locust. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, அங்கே அநேக சிறு சிறு பிராணிகளை குறித்து அங்கே நீதிமொழிகளிலே அந்த ராஜா எழுதி வைத்திருக்கிறார். Locusts can teach us about cooperation. அதாவது வெட்டுக்கிளி, இன்னும் சில பிராணிகள், சின்ன சில மிருகங்கள், அது ஒன்றாக செயல்படுகிற காரியத்தை அதிலிருந்து நாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். The locusts have no king or ruler or leader, yet they can do them collectively and move. பிரியமானங்களே, சில சின்ன சின்ன பிராணிகள், வெட்டுக்கிளி, இந்த மாதிரி பிராணிகளை பார்க்கும்போது அதுகள் ராஜா இருக்காது, ஆனால் ஒற்றுமையாக ஒன்றாக வேலை செய்யும். There is power in unity. பிரியமானவர்களே, ஒற்றுமையாக இருந்தால் அங்கே வல்லமையான காரியம் இருக்கிறது. Working together in organizing things will help to propel or move the church
forward, advance together. பிரியமானவர்களே, நாம் ஒற்றுமையாக இருக்கும் போது, ஒன்றாக செயல்படும் போது நம் அநேக திட்டங்களை சபைக்குள்ளே நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். Today we want to see how can we advance together. இந்த நாளில் கூட நாம் எவ்விதமாக ஒன்றாக முன்னேற முடியும். First of all, we want to see this area of being together, staying connected with family. முதலாவது ஒன்றாக முன்னேறுவது என்ற காரியத்தில் முதல் காரியம் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்தோடு தொடர்பிலே நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். 1 Corinthians chapter 15 verse 58, that scripture verse that we use for our team, there's no mention of advance together in this verse. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒன்றாக முன்னேறுவோம் என்ற வார்த்தையை ஒருவேளை அதில் மறைந்து இருக்குது, தெரியாமல் இருக்கலாம். But the first part of verse 58 says, 58வது வசனம் அங்கே ஒரு முக்கியமான ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொல்லுது. says, my dear brothers and sisters. அங்கே எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குதுன்னா, எனக்கு பிரியமான சகோதரரே என்று ஆரம்பிக்கிறது. The apostle Paul is saying to live together as members of God's body. பவுல் இங்கே என்ன சொல்ல வர்றார் என்றால், ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிற சபையிலே நாம் ஒன்றாக வாழறதை குறித்து இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். This verse talks about inclusiveness and togetherness. இந்த இடத்துல பிரியமானவர்களே, ஒரு 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 உறவை காட்டுது. அது வந்து இணைப்பு அல்ல நெருக்கம் அல்ல நல்ல ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உறவை காட்டுகிறது. Look at our church. இன்னைக்கு சபையை பாருங்கள். We have 5 different language sections. நம்ம சபையிலே சுமாராக ஒரு 5 விதமான பாஷை மொழி உள்ள ஆராதனை இருக்கிறது. We have Tamil, we have Bahasa, we have Chinese, we have English, we have Nepali. நமக்கு நேபாள் ஊழியம் இருக்கிறது, பாஷா இருக்கு, சைனீஸ், தமிழ், ஆங்கிலமும் இருக்கின்றது. Every language section have their own strength. ஒவ்வொரு செக்ஷன் பகுதியை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆற்றலையும் பலத்தை வச்சிருக்கிறாங்க. Tamil section very good in worship and media. தமிழ் பகுதியிலே பார்க்கும்போது ஆராதனையிலே நல்ல பலம் கொண்டதாக இருக்கிறது. Many areas they are very good. பல விதத்தில் பல இடத்திலே நிறைய நன்மையான காரியம் பார்க்குறேன். English may be good in financial giving. ஒருவேளை ஆங்கிலத்திலே அவர்கள் பணத்திலே கொடுப்பதிலே ஒரு பலம் கொண்டவர்களாக இருக்கலாம். BM and Chinese may have their own strength. சைனீஸ் ஆராதனை, பாஷா ஆராதனை அவங்களுக்கு தனிப்பட்ட பலன் இருக்கிறது. Organization. சில காரியத்தை அவங்க எடுத்து நிர்வாகம் செய்கிறது. Nepali very good in physical strength. They can carry things, very heavy things. They can carry people very. நேபாள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பலன் கொண்டு சரீர பலத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு தூக்குறாங்க. So, but although we have our own strength, we need to advance together. ஆனாலும் நமக்கு வித்தியாசமான பலங்கள், நமக்கு தனிப்பட்ட வித்தியாசங்கள் இருந்தாலும் ஆனாலும் நாம் ஒன்றாக முன்னேற We வேண்டும். must accept one another. நம்ம ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். That is where in 1 Corinthians chapter 12 verse 12. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 12 வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 verse 21 verse 22 verse 23 verse 25. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே 21 வசனம், 22, 23, 24, 25, பின்பு 26 அதை இப்பொழுது வாசிக்கப்படும். 21 12 வசனம், பின்பு 21 12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். சரீரத்திலே பிரிவினை இராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரே ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம்
மகிமைப்பட்டால் எல்லாம் அவயங்களும் கூட சந்தோஷப்படும். Today, the eye and the head நம்முடைய கண்ணும் நம்முடைய தலையும் can be seen very clearly. இன்றைக்கு பல காரியங்களை நாம் தெளிவாக காண முடிகிறது. This represents the people who are always standing in front. இந்த காரியம் எதுக்கு அடையாளமாக சொல்ல முடியும் என்றால், நமக்கு முன்பதாக நின்று ஊழியம் செய்கிறவர்கள், Like pastors and the worship team. பாஸ்டர்மார்கள், ஆராதனை செய்கிறவர்கள், இவர்களை குறிக்கலாம். These are the gifts that can be seen very visibly, clearly. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை என்னவென்றால், காரியத்தை தெளிவாக அவர்கள் முன்னிருந்து பார்க்க முடியும். So the Bible tells us that those things that cannot, those parts of the body that cannot be seen need to be recognized and respected also. இந்த வசனம் சொல்லப்படுகிறது, சில காரியம் சரீரத்தில் சில காரியங்கள் காண முடியாத, காணக்கூடாத சில காரியங்களை அவைகளை கூட நாம் கனம் பண்ண வேண்டும் என்று. In fact, the Apostle Paul writes saying that they should be given greater respect. அப்படி கனவீனமான சரீரம் இருக்குமானா, பலவீனமான சரீரம் இருக்குமானா, அந்த அவைங்களுக்கு நாம் அதிக கனத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. All are needed and essential for the working of the body of Christ. இந்த வசனத்தை முழுமையாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், எல்லா அங்கங்களும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வீடு, சரீரம் கட்டப்பட எல்லா அவைகளும் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The young people are very smart nowadays. இந்த நாளில் கூட நம்ம வாலிப பிள்ளைகள் இன்னும் திறமசாலிகளாக இருக்கிறார்கள். The young must not think that the old is not relevant anymore. வாலிபர்கள் நினைக்கக்கூடாது, வயசானவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏற்றவர்களாக அவங்க ஏற்றவர்கள் இல்லை என்று நினைக்கக்கூடாது. The young ones are very good in IT and digital and media. வாலிபர்கள் அவர்கள் சில விசேஷமாக மீடியா, ஐடி இந்த மாதிரி காரியத்தில் நல்லா திறமசாலியாக இருக்கலாம். You know, the older people will take very long to type the WhatsApp message. ஆனால் வயசானவர்கள் ஹேண்ட்ஃபோன் எடுத்தால் அவங்க சில டைப் அடிக்கிறதுக்கு மிக நேரம் எடுக்கலாம். When my son writes to me a message in WhatsApp, and by the time I reply, he said, "Papa, why you are taking so long to write?" என் மகன் எனக்கு ஒரு தகவலை கொடுக்கும் போது அதை நான் எழுதி அனுப்புவேன். ஆனால் என் மகன் உடனே சொல்லப்பா ஏன் இவ்வளோ தாமதி பண்ணி அனுப்புறீங்கன்னு. And the young ones must still have respect for the older ones. அதாவது இளைஞராக இருக்கிற சிறு பிள்ளைகள், சிறிய வாலிபர்கள், முதியோர்களுக்கு ஏற்ற கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். And the older ones must not think that the younger ones are not matured, or have no experience. They shouldn't think like that. முதிர்ச்சியாக இருக்கிறவர்கள் கூட சிறுவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு வயசு பத்தல, அவர்கள் சிறியவர்கள், அவர்கள் ஒன்றும் தெரியாது என்றும் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. To advance together, we need to accept one another. பிரியமானவர்களே, நாம் ஒன்றாக முன்னேற வேண்டும் என்றால் இந்த காரியத்திலே நாம் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So the young and the old must work together to advance together in unity and teamwork. வாலிபர்களும் முதியோர்களும் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். So everyone, both young and old, need to put their minds, hearts together and work together to advance the kingdom of God. வாலிபர்களும் அவர்கள் யாவரும் ஒன்றாக அவருடைய எண்ணங்களை, சிந்தைகளை எல்லாம் ஒன்றாக வைத்து நாம் செயல்பட வேண்டும். Use your talents, use your gifts, and whatever gifts God has given, give back to God, surrender it to God. தேவன் எதெல்லாம் உங்களுக்கு திறமைகள், தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் மீண்டுமாக நீங்க ஆண்டவருக்கே அது கொடுக்க வேண்டும். Be faithful in tithing regularly. If you have in the past you have not been tithing regularly, so this year when you say you want to advance together and flow with the church team, you also need to be consistent and be regular in tithing. ஒன்றாக முன்னேறுவோம் என்று சொல்கிற போது அதில் இதுவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கடந்த நாட்கள் ஒருவேளை நாம் சரியாக ஒரு கொடுக்காதவர்களாக காணப்பட்டோம் என்றால், இந்த வருஷத்தில் நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலே நாம் சரியாக உற்சாகத்தோடு கொடுப்போமாக. Give to missions also. இந்த தூது ஊழியத்தில் கூட நாம் உற்சாகத்தோடு ஒன்றாக கொடுப்போம். When you give your offering, it's giving out of free will offering. நமக்கு காணிக்கை செலுத்தும் போது அது நம்ம காணிக்கை, நம்ம சுதந்திரத்தோடு அந்த காணிக்கையை நாம் கொடுக்கின்றோம். When God says give your tithes,
is 10% of your income. தேவன் நமக்கு தசமபாகம் என்று சொல்லும்போது உங்கள் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை, அதாவது 10% நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. It's on top of your offering, in top of your missions giving, do you give your tithes? நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், மிஷன் ஊழியம் கொடுக்கலாம். இதுக்கு மேலாக நமக்கு தசமபாகம் இருக்கின்றது. அதிலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். We need to support the local church, our church, to cover all the overheads and the expenses. நாம் கொடுக்கும்போது பிரியமானவர்களே, நம்ம சொந்த சபையோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட முடியும். And some of the decisions that the leadership makes, you may not agree with some of the decisions. ஒருவேளை தலைமைத்துவம் மூலமாக எடுக்கிற சில தீர்மானங்கள் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். But we urge each one of you, once a decision is made, please respect the leadership's decision. ஆனாலும் அன்பானவர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்னவென்றால், ஒரு தலைமைத்துவம் ஒரு தீர்மானம் எடுக்கும் என்றால், ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார் என்றால், அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் ஒத்துழைத்து மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். This is the way that we can flow together to advance the kingdom of God in Kajang Assembly. நாம் இவ்விதமாக செய்யும் போதுதான் அன்பானவர்களே, நாம் ஒற்றுமையாக முன்னேறுவோம் என்ற காரியத்திலே ஒன்றாக செயல்பட முடியும். How can we remove the barriers among the different language sections? பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொரு பாஷையில் இருக்கிற நபர் மத்தியிலே வித்தியாசங்களை, சில தடைகளை எப்படி நாம் அகற்ற முடியும்? By having more combined meetings from all the different language sections. நம்ம வித்தியாசத்திலிருந்து நம்ம ஒருமனதுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், நம்ம அடிக்கடி நம்ம சபையிலே ஒன்றாக கூடி பல நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். Last Friday we had a combined prayer meeting. போன வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையிலே நமக்கு ஒன்றாக சேர்ந்து ஜெபம் செய்தோம். We came together to pray. நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி இங்க ஜெபம் பண்ணினோம். And different language sections, all the different language sections were represented. மற்ற பாஷையில் இருக்கிற எல்லாரும் வந்து ஈடுபட்டார்கள், செயல்பட்டார்கள். How many of you all were present? எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை வந்து இங்கே கையை தூக்குங்க? Hey, there are more of you all. Yeah, very good. And the prayers that were prayed, especially even the Tamil section, was very powerful. இந்த ஜெபம் ஒரு பெரிய தடைகளெல்லாம் உடைக்கிவிடும். தமிழ் ஊழியத்திலே, தமிழ் பகுதியில் ஜெபம் ஒரு வல்லமையான காரியம். So we need to have more combined meetings. ஆனால் இந்த ஆண்டு இன்னும் அதிகமான நம்ம ஒன்றாக சேர்ந்த நிகழ்ச்சிகளை நாம் திட்டம் போட்டு இருக்கிறோம். When we have more combined prayer meetings, the Spirit of the Lord descends upon the church. அன்பானவர்களே, நாம் அதிகமான ஒன்றாக சேர்ந்து நாம் செயல்படும் போது தேவனுடைய ஆவியானவர் நம் சபையில் இன்னும் அதிகமாக அசைவாடுவார். And signs and wonders and miracles will take place in our midst. தேவனுடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் நம் மத்தியிலே செயல்பட ஆரம்பிக்கும். Psalm 133. சங்கீதம் 133 அதிகாரத்தை பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். This psalm is very short. It's only 3 verses. இந்த சங்கீதம் ஒரு 3 வார்த்தை தான் சுருக்கமாக இருக்கிறது. What it lacks in quantity, it makes up for quality. பிரியமானவர்களே, இந்த இடத்துல சில தரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. First, it says it is good and pleasant when brothers and sisters live together in unity. ஒன்றாம் வசனம் பார்த்தீங்களா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை எத்தனை இன்பமாக இருக்கிறது. So that is the reason why I said we need to have more combined meetings, because brothers and sisters from different language sections can come together and live in unity. So that the people who see from the outside, they will know that this is a church where there is unity. பிரியமானவர்களே, அதனால தான் நான் அடிக்கடி நாம் ஒன்றாக சேருவது அவசியம் என்று சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த வசனம் சொல்கிறது, நம்ம ஒன்றாக இணையும் போது அங்கே இன்பமான ஆசீர்வாதமான காரியம் நடக்கின்றது. அதே போல மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது கூட எவ்விதமாக சபை ஒன்றாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். Why does God emphasize unity? ஏன் ஆண்டவர் ஒற்றுமையை அதிகமாக வலியுறுத்துகிறார்? Because the Godhead, Father, Son and Holy Spirit, the three are also united. காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். Whatever decision that the Father makes or whatever he says,
the Holy Spirit also flows together in unity. அவர்கள் மூவர் ட்ரினிட்டி திருத்துவத்தில கூட பிதானவருடைய திட்டங்களும் பிதாவுடைய வார்த்தைகளை அது இயேசு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை இணைவரும் மூவரும் இணைந்து செயல்படுகிறார்கள். They are all united. Father, Son, Holy Spirit are united. பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். And God expects the church to be united too. அதே போலதான் தேவன் நம் மத்தியிலே அந்த ஒரு மனதை தேவன் எதிர்பார்க்கிறார். Before the betrayal of Jesus, before Jesus went to the cross, he prayed in John chapter 17 that all will be one. That means he's praying for unity. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு ஒற்றுமைக்காக அவர் அங்கே ஜெபிக்கிறார். Psalm 133 talks about how good and pleasant for brothers and sisters to live together in unity. இது சங்கீதம் 133 கூட அங்கே அதே வசனங்கள் சொல்கிறது, எவ்விதமாக இன்பமும் நன்மையாக இருக்கிறது சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்வது. Secondly, when brothers and sisters dwell together in unity, is like sweet aroma. பிரியமானவர்களே, நாம் ஒன்றாக இணையும் போது அது சுகந்த வாசனையாக செயல்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. And then thirdly, it's refreshing. மூன்றாவதாவது அது நம்ம ஒரு புதுமையான ஒரு புதுப்பித்த ஒரு காரியத்துக்குள்ளாக செழிப்புக்குள்ளாக கொண்டு போகிறது. And it's a guarantee of God's blessing. பிரியமானவர்களே, அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. And God says in verse 3 that there is life forevermore. அந்த இடத்திலே வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவாராம். When we walk together in unity, we will be in the presence Yes. of God and we will experience salvation. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது அன்பானவர்களே, தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல நாம் காண முடியும். So it's important that you and I, when we choose leaders, we need to choose leaders who are faithful, available, submitted and teachable. நாம் தலைமத்துவத்தில் தேர்ந்தெடுக்கும் போது அன்பானவர்களே, நாம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் உண்மை உள்ளவர்களாக, கற்றுக்கொள்றவர்களாக, கீழ்ப்படிகிறவர்களாக அப்படிப்பட்ட நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். Every language section is having their AGM, not the EGM this Sunday, this coming Sunday, the AGM on Sunday, February 8th. பிப்ரவரி 8ஆம் தேதி நமக்கு ஏஜிஎம் புது ஆண்டு கூட்டம் இருக்கிறது. We are choosing our leaders, our committee, our board members. அந்த மீட்டிங்கில் நாம் போர்ட் மெம்பர்ஸ், அப்புறம் சபை அங்கத்தின் மத்தியிலே ஒரு நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். Don't only choose your friends. நெருக்கமான என் நண்பர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். Choose spiritual people. நல்ல ஆவிக்குரிய மனிதனாய் பார்த்து கண்டுபிடித்து தேர்ந்தெடுங்கள். Choose men and women who are full of the Holy Spirit. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிறவர்களாக தெரிந்து கொள்ளுங்கள். Choose people who are full of the faith and full of wisdom. அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக கண்டுபிடித்து அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். Ken? முடியுமா? And, so don't choose your friends. ஸோ உங்களுக்கு பிடிச்சமானவர்கள் அல்ல. But if your friends are very spiritual, then choose them. இப்போ உங்கள் நண்பரானவர் அவர் ஆவியிலே விசுவாசத்தில் பலனாக இருந்தார், நல்லா இருக்கு, ஒரு நல்ல சாட்சியாக இருந்தார், அவரை தேர்ந்தெடுங்க. So this is the way to advance together. If you want to see the church growing, we need to do that. ஒன்றாக முன்னேறுவோம் என்று சொல்லும் போது இதுதான் ஒரு வழியாக காணப்படுகிறது. And the locusts, the insects that we saw in Proverbs 30 verse 27 encourages believers to embrace togetherness and teamwork. நீதிமொழிகள் 30:27 வாசிகள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்த பூச்சியுமே. They don't have a leader, they don't have a king to lead them, but they are very organized and strong in team, forming teams இந்த together. விட்டு கிளிகள், இந்த சிலம்புகள்லாம் பார்த்தீங்களா, அது ஒன்றாக போகும், ஆனால் அவங்களுக்கு ராஜா இருக்காது, தலைவர் இருக்க மாட்டாங்க. They find joy and happiness in doing things together. நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷத்தோடு சில வேலைகளை செய்வாங்க. So this year, I believe Tamil section want to reach a target of how many souls you want to see saved. இந்த ஆண்டு கூட, இந்த வருஷத்தில் எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண போகிறோம் என்று கூட அந்த திட்டங்களை நாம் நியமிக்கிறோம். So
So for the English, we want to reach out to at least 20 families. 20 families are not 20 individuals. Family can be 60, 70 people too. ஆங்கில பகுதியிலே சுமாராக 20 குடும்பத்தை நாங்கள் குறிப்பாக வைத்திருக்கிறோம். ஒருவேளை அவங்க 60, 70 காணப்படலாம். 20 குடும்பங்களை ஆதாயம் பண்ண திட்டத்தில் இருக்கிறோம். This is not the work of pastors alone or the committee alone, but for every individual. இந்த காரியமானது ஏதோ ஒரு பாஸ்டருடைய வேலை மட்டுமல்ல, ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற தனிப்பட்ட எல்லா நபர்களுடைய பொறுப்பாக That காணப்படுகிறது. is why we say each one reach one. ஒருவரை ஆதாயம் பண்ணுங்கள். So we want to be like the locusts, நாம் இந்த வெட்டுக்கிளி போல இருக்க போகிறோம். embracing teamwork. We want teamwork. ஒன்றாக ஒரு குழுவாக செயல்படுவது. The second point is how to advance together is to stand firm. பிரியமான இரண்டாவது காரியம் எப்படி நாம் ஒன்றாக முன்னேறுவதென்றால் உறுதியாக இருங்கள் என்று சொல்லலாம். I'm not going to elaborate so much on this point because over the next few months your pastor will bring it up. இதை குறித்து நான் விரிவாக சொல்ல போறதில்லை. நான் வரப்போற நாட்களில் உங்க ஊழியக்காரர் இன்னும் பல காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். Stand firm, let nothing move you. அதாவது உறுதியாக நில்லுங்கள், எதுவும் உங்களை அசைக்கப்படாதபடி உறுதிப்பட்டு நிற்க வேண்டும். The first point talks about family. முதலாவது பாயிண்டானது அது குடும்பத்தை குறிக்கிறது. The church as a family moving together. சபையானது ஒரு குடும்பம் போல தான் நாம் ஒன்றாக முன்னேற வேண்டும். Standing firm involves each individual rising up and being stable in their faith in God. உறுதியாக நில்லுங்கள் என்று சொல்லும்போது உங்கள் எல்லா திட்டத்திலும் எல்லா காரியத்திலும் நீங்கள் உறுதியாக அசைக்கப்படாமல் நிற்கிற காரியத்தை இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. You and I need to be strong in the word of God. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக அசைக்கப்பட முடியாதபடி பலனாய் கொண்டு இருக்க வேண்டும். So that when trials come, சோதனைகள் வரலாம், when testings come, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், when pressures overwhelm you, நம்ம வாழ்க்கையில அழுத்தங்களும் போராட்டங்களும் நம்ம மேற்கொள்ள வரலாம். You will know that every word of God is pure. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எல்லாமே நமக்கு புதிதா இருக்கிறது. And you will know that God is a shield to those who put their trust in him. பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு தேவன் வார்த்தை அவர்களுக்கு கேடகமா இருக்கும். You will not be swayed by false teaching. நீங்கள் கள்ள உபதேசத்தினாலே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. Or worldly temptation. உலக சோதனையினாலே நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். Stand firm. உறுதியாக நில்லுங்கள். The third point is give yourself. மூன்றாவது கர்த்தருடைய கிரியைகளுக்கு உங்களை ஒப்புவியுங்கள். Always abounding in the work of the Lord. Give yourself fully to the work of the Lord or abounding. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஊழியத்திலே பணியிலே உண்மையான உங்களை அர்ப்பணியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Engage fully in the service of the Lord. கர்த்தருடைய ஊழியத்துக்காக எப்போதும் உங்களை அதோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Be obedient to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And giving yourself fully to the spreading of the good news of Jesus Christ. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Be intentional in inviting pre-believers to your home, to your connect groups. தேவனை அறியாத மக்களை உங்கள் வீட்டுக்கும் நம்முடைய கேசல் ஐக்கியத்துக்கும் கொண்டு வருவதிலே நீங்க கவனம் செலுத்துங்கள். Sometimes it's difficult to invite people to church because it's very they are not exposed, to preaching of the word. சில நேரத்தில் அவிசுவாசிகளை சபைக்கு கொண்டு வருவதற்கு கடினமாக இருக்கலாம். காரணம் தேவனுடைய வார்த்தை ஒருவேளை அவங்களுக்கு விளங்காதபடி இருக்கலாம். So connect with them on a private basis, take them out for a meal. ஆனாலும் கூட இந்த மாதிரி உள்ளவர்கள் தனிப்பட்ட நபராக தனிப்பட்ட வகையில் அவங்களோடு நீங்கள் அவங்களை நீங்கள் சந்திக்க தீர்மானம் எடுங்கள். Connect group, when you have an oikos event, Christmas oikos event or Easter oikos event, then invite them. இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நாட்களிலே விசேஷமான நிகழ்ச்சி நாட்களிலே அவர்களை நீங்கள் அதாவது தேவனை அறியாதவர்களை அவர்களை அழைத்து வீட்டில் நிகழ்ச்சியை வையுங்கள். Because it's very non-threatening. காரணம் அந்த மாதிரி வீட்டு சூழ்நிலை ஒருவேளை அவங்களுக்கு அச்சம் ஒரு பயம் இருக்காத சூழ்நிலை இருக்கலாம். It's a very friendly environment. ஒரு நல்ல ஒரு ஐக்கிய உறவுகள் அந்த இடத்துல காணப்படலாம். In church everybody is serious. சபையில் பார்த்தீங்க எல்லாம் சீரியஸாக உட்காந்துருப்பாங்க. Everybody is holy. எல்லாம் அப்படி பரிசுத்தமாக உட்காந்துருப்பாங்க. People get scared. அதை பற்றியே எல்லாம் பயந்துருவாங்க.
So meet people outside. You know, that brings me to Acts chapter 16. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. It's not on the slide, but ஸ்லைடில் இல்லை. you remember reading the story about Paul and Silas in prison, and at midnight they were not sleeping, but they were பிரியமானவர்களே, singing praises to God. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை. பவுலும் சீலாவும் ராச்சாமத்தில் சிறைச்சாலையிலே அவர்கள் தூங்காமல் கர்த்தரை துதித்து பாடினார்களாம். And the prison, the keeper of the prison or the prison warden was watching them. அங்கே என்ன நடந்தது என்றால், அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் இவர்கள் துதித்து பாடினதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். God did a supernatural miracle, and there was an earthquake, and the prison doors were open. அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வியக்கிக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்களை காரியங்களை செய்தார். அங்கே சிறைச்சாலை இருக்கிற சங்கிலிகள் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. And the prison warden thought that the prisoners had all escaped. Paul and Silas had all escaped from the prison. அதை கண்டபோது சிறைச்சாலை அதிகாரிகள் நினைத்தார்கள் எல்லா கைதிகளும் ஓடிவிட்டார்கள் என்று. But then Paul and Silas addressed that prison warden and said, we have not escaped, we are here. ஆனால் அந்த இடத்துல அந்த கைதிகள் அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அப்படி நினைக்கும் போது பவுலும் சீலாவும் அவர்களை பார்த்து, நாங்கள் ஓடவில்லை, இங்கே தான் இருக்கிறோம். That changed the life of that prison warden. ஆனால் அந்த காரியமானது அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டது. That encounter, he actually encountered the supernatural presence of God through Paul and Silas. அந்த இடத்துல என்ன நடந்தது என்றால், அந்த பிரஜாதி அதாவது அந்த சிறைச்சாலை அதிகாரி அந்த இடத்தில் தேவனுடைய இயக்கிக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்திப்பை சந்தித்தார். Because his next question was, what must I do to be saved? பிரியமானவர்களே, அவனுடைய கேள்வி என்னவென்றால், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். And then Paul says, believe on the Lord Jesus Christ and you will be saved. In Acts 16 verse 31. பவுல் அதுக்கு பதில் என்ன சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று. And then this prison warden did not end there. He took Paul and Silas to his house to preach the gospel to his family who are not saved. இந்த சிறைச்சாலை அதிகாரி பாருங்க, இந்த வேலைக்காரன் அவன் அதை மட்டுமல்ல, அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் அடுத்தது என்ன செய்யணும், பவுலும் சீலாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே போய் சுவிசேஷம் சொல்ல வைத்தான். So this man, this prison warden, I don't know whether he had read Joshua chapter 24 verse 15, as for me and my house we will serve the Lord. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாரும் என்றா கர்த்தரையே சேவிப்போம். And salvation came to the whole family of the prison warden. அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன அவருடைய குடும்பத்திலே தேவனுடைய முழு ரட்சிப்பை வந்ததாம். And the prison warden also took care of Paul and Silas, all their wounds. He applied ointment. இந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்து விட்டார், அவர் பவுலையும் சீலாவையும் கவனித்தார். அவருடைய புண்ணு காயத்தை எல்லாம் அவர்தான் அவர்களை தேற்றி காயத்தெல்லாம் எண்ணெயெல்லாம் பூசி அவர் கவனித்தார். See, God uses an unbeliever who got saved and immediately ministered to Paul and Silas. பிரியமானவர்களே, சில நேரத்தில் தேவனை அறியாத ஜனங்களை கூட ஆண்டவர் அவர்களை நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்தினார். இது பவுலோட சீலாவுடைய வாழ்க்கையில So பார்க்கலாம். the prison warden's oikos was his family. பிரியமானவர்களே, இந்த சிறைச்சாலையுடைய அதிகாரியுடைய ஓய்கோஸ் என்று சொல்லும்போது அவர் சொந்த குடும்பம் தான். Who are your oikos? உங்களுடைய ஓய்கோஸ் யாரு? God wants to use each one of us to reach out to people. பிரியமானவர்களே, தேவன் நம்ம அனைவரையும் ஒவ்வொருவரையும் மற்றவர்களை சந்திப்பதற்கு நம்மை பயன்படுத்த You விரும்புகிறார். need to pray for opportunities. நீங்கள் தயவாக உங்கள் வாழ்க்கையிலே சில வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். Paul and Silas was in the will of God. பவுலும் சீலாவும் கூட தேவனுடைய சித்தத்திலே அங்கே இருந்தார்கள். When put in prison, sometimes we think, oh, this is the end. Nothing can happen to me. Maybe I made a mistake in sharing the gospel. That's why I've been put in prison. இந்த பவுலும் சீலாவும் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஐயோ என்னை சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள், என் வேலை முடிந்து விட்டது, நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும், எல்லாமே முடிஞ்சிச்சு என்று அவங்க நினைத்திருக்கலாம். But Paul and Silas
believed and trusted in God. ஆனாலும் கூட அந்த நிலையில கூட அவர்கள் பவுலும் சீலாவும் கர்த்தரையே நம்பியிருந்தார்கள். Even in prison, God is able to do a miracle. சிறைச்சாலையில கூட தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். Amen. At times, do you wonder what you are doing while serving God, whether you are really making any difference in the lives of people, whether you are making any impact in the lives of people? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். என் வாழ்க்கையிலே நான் ஊழியத்திலே என்ன செயல்படுகிறேன், என் வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கேள்வி கேட்கலாம். Are you thinking that's a waste of time and effort to serve God? நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீங்களா கர்த்தருக்கு ஊழியம் செய்வது வீண் என்று நினைக்கிறீங்களா? Be encouraged to know that nothing that you do is wasted. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நாம் செய்யும் ஊழியம் வேலை எல்லாவற்றிலும் வீணாகாது. Amen. Our response to the victory is of Jesus Christ is, Jesus has won that victory for us. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, இயேசுவை பாருங்கள். இயேசு நமக்காக வெற்றி சிறந்தார். You and I need to stand firm. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காரியத்தில் உறுதியாக நிலைநிற்க வேண்டும். Let nothing shake your faith. எதுவுமே உங்கள் விசுவாசத்தை அசைக்கப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். Continue with the work of the Lord. தேவனுடைய வார்த்தையிலே கிரியைகளை நீங்கள் உறுதியாக செயல்படுங்கள். Today, let me ask, what is the work of the Lord? இந்த நாளில் கூட உங்களை பார்த்து நான் கேட்கட்டும், கர்த்தருடைய ஊழியம் என்றால் என்ன? The work of the Lord is the work that God has called you to do. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லும்போது தேவன் எதை செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார். Everyone has a unique gift and talent. நீங்கள் அனைவரும் ஒவ்வொருக்கும் விசேஷமான தனிப்பட்ட ஒரு கிருபையை தாளந்தை தேவன் கொடுத்திருக்கிறார். You don't have to be worried or threatened by somebody else who's doing ministry outside. நீங்கள் மற்றவர்கள் செய்கிற ஊழியத்தை கண்டு நீங்கள் அதை குறித்து நீங்கள் அச்சப்பட பயப்பட தேவையில்லை. Different people have different calling. ஒவ்வொருக்கும் வித்தியாசமான அழைப்பும் ஊழியங்கள் இருக்கிறது. Each of us should follow God's call in our own lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவன் என்ன நியமித்தாரோ அந்த அழைப்பிலே நாம் செயல்பட வேண்டும். The Bible tells us always give yourself fully to the work of the Lord. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஊழியத்திலே பணியிலே உண்மையான உங்கள் அர்ப்பணம் தேவை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. What work of the Lord do you give yourself fully? கர்த்தருடைய ஊழியத்திலே எதிலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறீங்க? Some of you may be serving in ushering, ஒருவேளை நீங்கள் ஆஷர் ஊழிய வரவேற்பு ஊழியத்திலே நீங்கள் செயல்படலாம், worship ministry, ஆராதனை ஊழியத்திலே செயல்படலாம், being connect leaders. செல் லீடர்ஸ்ல உங்களை நீங்க அர்ப்பணித்திருக்கலாம். Some of you are involved in community work. மற்ற சமுதாய சேவையில கூட நீங்கள் அங்கே உங்களை ஈடுபட்டிருக்கலாம். And some of you are involved in evangelism. சுவிசேஷ ஊழியல கூட நீங்க தனிப்பட்ட வகையில் அங்கே நீங்க ஈடுபட்டிருக்கலாம். If you are not involved in any ministry, I will encourage you to join to a ministry. ஒருவேளை நீங்கள் எதிலையும் எந்த காரியத்திலும் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே நீங்க பங்கு பெறாமல் இருந்தால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஏதாவது ஊழியத்திலே உங்களை பங்குபடுத்திக் கொள்ளுங்கள். See your pastor. ஊழியக்காரரை பாருங்கள். And the easiest ministry to be involved is to join a connect group. மிக சுலபமான ஒரு ஊழியம் இருக்குமானால் நம்முடைய பராமரிப்பு வீட்டு கூட்டத்தில் போய் அங்கே சேர்ந்து கொள்ளுங்கள். And if you check with your pastor or your leaders, they will direct you to a connect group if you are not already in a connect group. ஒருவேளை நீங்கள் வீட்டு கூட்டத்தில் போகாத ஒரு நபராக இருந்தீங்கன்னா பாஸ்டரையோ லீடர்ஸையோ பார்த்து அந்த வீட்டு கூட்டத்தில் போய் ஊழியத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். What do we need? What encouragement or incentive do we need in order to serve the Lord fully? பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு எந்த காரியம் நம்மை ஊக்கப்படுத்துவது? In 2 Corinthians 5 verse 14, 2 கொரிந்தியர் 15 அதிகாரம், don't have to turn. 2 Corinthians 5:14 talks 2 about கொரிந்தியர் 15 the அதிகாரம். love of Christ controls me. இந்த இடத்திலே பார்க்கின்றோம், தேவனுடைய அன்பு என்னை நெருக்குகிறது. Everything that the apostle Paul did was controlled by love for God. பவுல் இங்கே அழகாக திட்டமாக சொல்கிறார், சகலமும் நான் செய்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய அன்பு என்னை நெருக்குகிறது என்று He சொல்கிறார். knew the steadfast love of the Lord never ceases and his mercies never come to an end. They are new every morning or every day. அவர் அறிந்து கொண்டார், தேவனுடைய கிருபை அன்பு ஒவ்வொரு நாளும் அது புதிதாக காணப்படுகிறதா. Whatever he did was because he loved Jesus.
அப்படி என்ன செய்தாலும் ஏன் அதை செய்கிறார் என்றால் அவர் அதிகமாக கர்த்தராகிய இயேசுவை நேசித்தபடியாய். The love of Christ means holding or fixing together, holding tightly. பிரியமானவர்களே, தேவன் மேல் அன்பு என்று சொல்லும் போது அது எதை காட்டுது என்றால் நாம் அனைவரும் உறுதியாக இணைத்து அது கட்டப்பட்டவர்களாக ஒரு செயல் காணப்படுகிறது. It is being tightly held or gripped by the love of Jesus Christ. இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், தேவனுடைய அன்பு என்னை அப்படி பிடித்து விட்டது, என்னை அப்படி நெருக்குகிறது, அதனால் தான் செயல்படுகிறேன். The love of Christ leaves us with no choice except to serve God. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பானது Why do you தேவனை சேவிப்பதற்கு செயல்படும். Why do you and I serve God? ஏன் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம்? Is it because Pastor Ravi asked you to serve? இதனால் போதகர் உங்களை செய்யுங்க என்று சொல்றதுனால செய்கிறீர்களா? Is it because Brother Richard asked you to serve? ஒரு பிரதர் ரிச்சர்ட் உங்களை இதை செய்யுங்க என்று சொல்றதுனால செய்கிறீங்களா? Is it because Brother Richard asked to come for EGM next week? இஜிஎம்க்கு அடுத்த வாரம் வாங்க என்று சொன்னதுனாலயா? It is because the love of Christ controls you and you want to do it because you love Jesus Christ. பிரியமான முக்கியமான காரணம் என்னவென்றால் தேவனுடைய அன்பு என்னை நிற்கிறபடியாய் இந்த ஊழியத்தை செய்கிறேன். And when somebody, if your pastor or your leader comes and scolds you, you don't say, I want to resign. சில நேரத்தில் உங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர்கள் உங்களை கணிந்து கொள்கிறார்கள், உங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார்கள், உடனே தீர்மானம் எடுத்துறாதீங்க, இதோட என் கதை சுத்தம். So if you know God has called you and it's the love of God that holds you tightly. உங்களுக்கு தெரியும் தேவனுடைய அன்பு உங்களை உறுதியாக பிடித்திருக்குமானால் What place has God in your life? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன காரியங்களை ஊழியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். Do we give him first place? பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கிறோமா? Okay, notice time is catching up and I will go to my final point. கடைசி பாயிண்ட் உங்க மத்தியிலே பேச போகிறேன், நேரம் 10. Our labor in the Lord is not in vain. Number 4. அன்பார்ந்த 4வது காரியம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு நாம் செய்யும் ஊழியம் வேலை எதுவானாலும் அது வீண் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. Because Christ Jesus overcame death and now he is risen. பிரியமானவர்களே, தேவன் மரணத்தை கடந்து அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். Everything that we do for the Lord has eternal purpose. ஹல்லேலூயா. நாம் எதுவும் கர்த்தருக்காக செய்தோம் என்றால் அதெல்லாம் நித்திய நோக்கத்தை அடங்கி இருக்கிறது. It is not wasted. Your efforts are not wasted. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள்ளே நாம் படுகிற எல்லா பாடுகளும் பிரயாசங்களும் வெறிது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. The work that we do for God will last forever. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற காரியம் மாத்திரம் நித்தியமாக நிலைத்திருக்கும். Our labor in the Lord is not in vain. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் செய்யும் எல்லா வேலைகளும் அது வெறிதாக போகாது என்று. It's because of the resurrection of Jesus Christ we can look forward to the future. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அடையாள காரியங்கள் நம்மை முன்னோக்கி எதிர்காலத்தை பார்க்க வைக்கிறது. Sometimes we get discouraged because there are not much results in our ministry. ஒருவேளை நம் ஊழியத்தில் சில காரியங்களை செய்து கூட சில அடையாளங்கள் கனிகள் இல்லாதனாலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். You have been leading the ministry, you have been pastoring the church and outreach for a long time and there's not much growth. நாம் சில ஊழியங்களை செய்திருக்கலாம், சபையை நடத்தியிருக்கலாம், வீட்டுக்கூட்டம் நடத்தியிருக்கலாம், ஆனாலும் கூட அங்க ஒரு வளர்ச்சியோ ஒரு கனி இல்லாமல் இருக்கலாம். Don't let discouragement overwhelm you. பிரியமானவர்களே, சோர்வு உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்காதிருங்கள். The truth of resurrection changes everything. பிரியமானவர்களே, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சத்தியம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். The hope of resurrection, because you and I, if in this life only we have hope in Christ, we of all people most to be pitied. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலுடைய ரகசியம் அந்த வல்லமை தான் நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. No work done for the Lord is wasted. பிரியமானவர்களே, எந்த ஊழியங்கள் கர்த்தருக்காக நாம் செய்திருப்போம் என்றால் அது நிச்சயமாக வெறுமை அல்ல, அது வீணாக போகாது. If there was no resurrection, we might as well enjoy life in this earth. பிரியமானவர்களே, ஒருவேளை உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இது உலகத்திலே நாம் இன்பமாக சொகுசாக வாழலாம். But because of the resurrection, we can look to the future with hope.
காரணம் உயிர்த்தெழுதல் இருக்கிறபடியாய் நமக்கு மறுவாழ்வு எதிர்காலம் உண்டு. We can look forward by building God's kingdom. பிரியமானவர்களே, நாம் அதாவது நம்ம எதிர்காலத்தை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். The pastors, the leaders are not building a name for ourselves. பிரியமானவர்களே, ஊழியக்காரரும் சிலை தலைமைத்துவத்தில் இருக்கிற யாவரும் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு பெயரை உண்டாக்க அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. We are not building our own kingdom. நம் சொந்த ராஜ்யத்தை கட்டவில்லை. We are building our God's kingdom in Kajang Assembly. பிரியமானவர்களே, காஜாங் பட்டணத்தை நாம் அனைவரும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறோம். Amen. As I end, the last statement I want to say is this: கடைசி வார்த்தை, the greatest reward that we can receive from God, our Savior, is well done, good and பிரியமானவர்களே, faithful servant. கடைசியாக முடிக்கின்றேன். நாம் செய்த எல்லா காரியத்துக்கும் தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை நமக்கு கிடைக்கும் என்றால் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, உண்மையும் உத்தமனான ஊழியக்காரனே. Amen. So today we want to ask ourselves, இந்த மாலைவேளை நம்மை பார்த்து நம்மை ஒரு கேள்வி கேட்போம். are we advancing together நாம் ஒன்றாக முன்னேறுகிறோமா? in unity, ஒற்றுமையிலே, in evangelism? சுவிசேஷத்திலே, Our Connects group நம்ம வீட்டு கூட்டத்திலே growing? வளருவதிலே, Are we growing in missions? தூது ஊழியத்திலே நாம் போகிறோமா? Are we spending time in prayer? நம் ஜெபத்திலே நாம் நேரத்தை செலவு பண்றோமா? Are we serving God more? கர்த்தரை நாம் இன்னும் சேவிக்கிறோமா? Are we dependent on the Holy Spirit? நாம் பரிசுத்த ஆவியை முற்றும் சார்ந்திருக்கிறோமா? Are we obeying the word of God and applying the word of God in our own தேவனுடைய lives? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையிலே நாம் நடக்கிறோமா? Make a commitment that this year we want to advance together. இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஒரு அர்ப்பணம், ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒன்றாக முன்னேறுவோம். If you want to see revival in our church, whether it's the Tamil section or any other section, நம் சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க விரும்பினால் each one of us have to do our part. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய பாருங்க. Stand firm. உறுதியாக இருங்க. That means you and I, as நீங்கள் நானும். individuals, we need to grow and be strong in the Lord and in the power of His might. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்த கரத்திலே நாம் வளர்ந்து நாம் பலமாக ஒன்றாக இருக்க வேண்டும். So it's always advancing together. If my people who are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sins and will heal their land. If my people is we, you and I. வேத வசனம் தெளிவாக சொல்லுது, என் நாமத்தை தரித்த என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை உண்டு If you பண்ணுவேன். want to see a breakthrough, this is what God is saying. நீங்க ஒரு எழுப்புதலை பார்க்க விரும்பினால் இதுதான் கர்த்தர் சொல்கிறார். We all need to do our part. நம் அனைவரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை வேலையை நாம் செய்வோமாக. And then the Church of Jesus Christ in Kajang Assembly can move forward. ஹல்லேலூயா. காஜாங் சபையிலே தேவன் வைத்திருக்கிற சிறு சபையை ஊழியானது இன்னும் முன்னேறும். Amen. ஆமென். Amen. Amen. Okay, let's all stand. புதிய ஆண்டிலே வெறுமையாக ஆரம்பிக்காமல் ஒரு தீர்வோடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு முடிவோடு புதிய ஆண்டுகை இது ஜனவரியிலே தீர்மானம் எடுப்பது கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது. வாழ்க்கையிலே நாம் தீர்மானம் எடுப்போம். ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாம் கேட்டோம். தேவனுடைய ஊழியத்தை செய்வது காரணம் என்ன? பவுல் சொல்கிறார், தேவனுடைய அன்பு என்னை நெருக்கிறது. தேவனுடைய அன்பினால் தான் நான் சகலத்தையும் செய்தேன். இன்று இரவு ஊழியம் செய்வதென்றால் நீங்கள் தேவனை அன்பு கூர்ந்தீர்கள் என்றால், தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் தொடர்ச்சியாக தேவனுடைய கிரியைகளை ஈடுபடுவீர்கள். உறுதிப்பட்டவர்களாக நிறுங்கள். தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்போம், ஜெபத்திலே உறுதியாக இருப்போம், ஊழியத்திலே உறுதியாக இருப்போம், சபை கூடுவதிலே உறுதியாக இருப்போம். உறுதியான காரியத்தில் எதுவும் நம்மை அசைக்கப்படாதபடி, எதுவும் நம்ம அசைக்காதபடி உறுதியாயிருக்க இன்று நம்மை அர்ப்பணிப்போமாக. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு ஒருவேளை போராட்டம் வரலாம், சோதனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்த வல்லவர். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறோம் அவர்தான்.
சாக்கு போக்கை தூக்கி வீசுங்கள். சாக்கு போக்கு பிசாசு கொடுக்கிற காரியம். சாக்கு போக்கு உங்களை முன் செல்லாதபடி தடை செய்யும். அதை உங்களை பார்க்காதிருங்கள், தேவனை பாருங்கள். உங்கள் பலவீனத்தை பார்க்காதிருங்கள், கர்த்தரை பாருங்கள். நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் நாம் தேவனை பார்க்க வேண்டும். கர்த்தரை பார்க்கிறவர்கள் முன்னேறுவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமீன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் வெற்றி சிறக்க பண்ண தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஜெயம் தர இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து